பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பெருமான் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் பிரதமர் நரேந்திர மோடிதான் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொரட்டூர், அம்பத்தூர், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவின் தேர்தல் பணிமனைகளை அவர் திறந்து வைத்தார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு முழுக்க தகுதி படைத்தவர் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தன்னை பலியாடாக ஆக்கியதால் அது கதிரானந்திற்கு பயன்பட்டதாகவும், இந்த முறை வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் பசுபதி தற்போது பலியாடாக உள்ளதாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். ஒரு முறை என்னை பலியாடாக செய்தார்கள், இரண்டாவது முறை கதிரானந்துக்கு பயன்பட்டது என்னுடைய பலியாடு. அடுத்து இப்பொழுது பாவம் டாக்டர் கிடைத்திருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளில் நிச்சயமாக அதை தெரிந்து கொள்வீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி ட்ரெய்லராகவும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி மெயின் பிக்சராகவும் அமைய உள்ளதாக மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என கூறினார். ஐயா தலைமையில 26 அமையறதுக்கு ஒரு அச்சாரம் ட்ரெய்லர் நல்லா இருக்கணும்ல, இருந்தாலும் அடுத்த படத்தை மெயின் படத்தை பார்ப்போம். ட்ரெய்லர் சிறப்பா நீங்க அமைச்சு கொடுக்கணும், உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் வேப்பேரி, பெரியமேடு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் கச்சத்தீவை தாரை வார்த்த கட்சியுடன் கைகோர்த்து கொண்டு திமுக தமிழர்களுக்கு துரோகம் செய்வதாக தெரிவித்தார். கச்சத்தீவை வெளியே போனதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட கூட்டணியை வச்சு தமிழர்களுக்கு துரோகம் பண்ற திமுக. சோ காங்கிரஸ், திமுக இந்த இரண்டு கட்சியுமே தமிழின துரோகிகள். அந்த துரோகத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது பாஜக. அந்த ஆதங்கத்துல பேசுறாங்க, அந்த வெறுப்புல பேசுறாங்க. அப்ப கூட இதை டிஃபெண்ட் பண்ணல. கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமரிடம் அமைச்சர் உதயநிதி முன்வைத்துள்ள கேள்விக்கு டென்ஷனான தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் குறித்து பேச உதயநிதிக்கு அருகதையும் இல்லை, உரிமையும் இல்லை எனவும் கூறினார். உதயநிதிய இந்த சாக்கடையை பார்க்க சொல்லுங்க, அப்புறம் புயலை பத்தி பேசலாம். இன்னொன்னு சொல்றப்ப, மோடியோட டால் ஃபிகருக்கு உதயநிதி கேள்வி கேட்கிற அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் எம்பி கனிமொழி நிறைவேற்றிய திட்டங்கள் என்ன என்று அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான விந்தியா கேள்வி எழுப்பினார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவகாமி வேலுமணிக்கு ஆதரவாக திரேஸ்புரம் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கனிமொழி பேசுறத பார்த்த அவங்க சிட்டிங் எம்பி மாதிரியே பேசல, ஏதோ எதிர்கட்சி எம்பி மாதிரி இந்த தொகுதியில் அது சரியில்லை, இது சரியில்லை, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்னு சொல்றாங்க. நீங்க தானே 5 வருஷமா இந்த தொகுதிக்கு எம்பி இருக்கீங்க. அப்போ நீங்க அந்த சமயத்திலேயே மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம், இல்ல? ஏன் பண்ணல? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.